ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் அண்ட் பிளெஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஹெல்த்தியான முளைக்கட்டிய பச்சை பட்டாணி சாதம் தான் பார்க்க போகிறோம். இந்த சாதம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இந்த சாதத்தை பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சாதம் பண்ணுறதுக்காக இப்போ நாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நாம் ஏலக்காய் அப்புறமா கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், ஒரு 3 கிராம்பை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி நாம் இதோட சேர்த்துடலாம். பல்லாரி வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். பல்லாரி வந்து ஒரு மீடியம் சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய வெங்காயம் தேவையில்லை, சின்னது இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒன்று போதும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது அதோட நல்ல வாசனை வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பச்சை மிளகா, அது கூடவே கட் பண்ணதான சின்ன தக்காளி 2, மீடியம் சைஸாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. 2 கட் பண்ணி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும், நல்லா கட் பண்ணி இப்போ இதோட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். தக்காளியில் நல்லா வதங்கி வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு இது பிரியாணி டேஸ்ட்டில் இந்த சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் இது கூட மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். மசாலாக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், அப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நாம் வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலா எல்லாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அதாவது நம்ம நெய் சேர்த்துருக்கோம், நெய் நல்லா பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இலையை நம்ம இதோட சேர்த்துடலாம். நம்ம இப்போ இது வதக்கும் போதே நம்ம புதினா கொத்தமல்லி சேர்க்கும்போது வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா சேர்ந்துருக்கும், சாதம் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை வந்து முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முளைக்கட்டாத பச்சை பட்டாணி, ஒரு கைப்பிடி அளவு பட்டர் இதை சேர்க்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இந்த பட்டர் வந்து வெரைட்டி ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். முளைக்கட்டின பச்சை பட்டாணி வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. இதை அப்படியே சாப்பிட்லாம், இல்லை இதை வந்து ஃப்ரை பண்ணி இல்லைனா சுண்டல் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பட்டாணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போது நான் ஒரு அரை மணி நேரமாக ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பாசுமதி ரைஸாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் நான் சேர்க்குறேன். ஒரு 1/2 அன் ஹவர் அரிசி நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நாம் அரிசி இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணீரை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்புக்கு வந்து நம்ம 2 கப் அளவு வந்து நம்ம குக்கரில் சேர்க்கும்போது தண்ணீர் சேர்ப்போம், அதே அளவுக்கு நம்ம இப்போ சேர்த்துடலாம். தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பை திரும்ப நம்ம சரி பார்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமனை நம்ம இதோட புழிஞ்சு விட்டுடணும். எனக்கு உப்பு லைட்டாக தேவைப்பட்டுச்சு, நான் உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/2 லெமன் நம்ம இதோட லெமன் ஜூஸை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நாம் குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக கொதி வந்திருக்கு, இன்னும் ஒரு கொதி நல்லாவே வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹையில் வச்சு ஒரு விசிலும் மீடியமில் வச்சுட்டு ஒரு விசில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு உதிரி உதிரியாக டேஸ்டியான முளைக்கட்டின பச்சை பட்டாணி சாதம் வந்து தயாராகிட்டு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.